வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் மக்காச்சோள பயிரில் கோரைகளை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு நிறையா விவசாயிகள் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஒரு விவசாயி பார்த்திங்கன்னா கோரையை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு மருந்து அடிச்சிருக்காரு. அது என்ன மருந்து, கோரை எப்படி கண்ட்ரோல் ஆகிருக்கு அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இந்த வீடியோவில் பார்க்குற மக்காச்சோளம் ஒரு 25 நாள் வயதுடைய பயிர். இந்த நிலத்துடைய விவசாயி ஒரு 2.5 ஏக்கர் ஃபுல்லாகவே மக்காச்சோளம் தான் நட்டுருக்காரு. இந்த 2.5 ஏக்கரில் என்ன கலை அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் கோரையாக தான் இருக்குது. இந்த கோரை எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா 4 to 5 இலை நல்லா முதிர்ந்த கோரைகளாக தான் இருக்குது. நமக்கு நல்லாவே வீடியோவில் பார்க்கல தெரியுது. இந்த முதிர்ந்த கோரைகளுக்கு 2.5 ஏக்கர் முழுவதுமே ஒரே மருந்து தான் பயன்படுத்தி இந்த விவசாயி அடிச்சிருக்காரு. இன்னையோட அந்த மருந்து பயன்படுத்தி 6 நாள் ஆகுது. இது 6வது நாள் ரிசல்ட்டு. நமக்கு நல்லாவே தெரியுது. கோரைகள் எல்லாமே பழுத்து காய்ந்த நிலையில் இருக்குது. நல்லா சருகான மாதிரி, சரிங்களா? எல்லாமே பழுத்துருச்சு. எங்கேயும் வட்ட வட்டமாகவும் இல்லை, படாத மாதிரியும் பச்சை எங்கேயுமே தென்படல. நல்லா பாருங்கள், சரிங்களா? அப்படி என்ன தான் ஒரு மருந்து பயன்படுத்தி அடித்தார், மீசோட்ரியான் ப்ளஸ் அட்ராசின் என்ற கூட்டு வேதிப்பொருட்கள் அடங்கிய கலாரிஸ் எக்ஸ்ட்ரா என்ற மருந்து தான் பயன்படுத்தியிருக்காரு. இந்த மருந்து பார்த்திங்கன்னா சிஞ்சண்டா நிறுவனத்துடைய மருந்து. இந்த கலாரிஸ் எக்ஸ்ட்ராவை பற்றி ஒரு முழு வீடியோ நல்லா டீட்டெயிலாக போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்கை கீழே கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த விவசாயி 3 லிட்டர் கேன் கலாரிஸ் எக்ஸ்ட்ரா வாங்கி அதை 25 கரைச்சிக்கிட்டு, ஏன்னா 3 லிட்டர் கேன்னா பார்த்திங்கன்னா ஒரு 2.5 ஏக்கருக்கு அடிக்கக்கூடிய மருந்து, சரிங்களா? இது அந்த 3 லிட்டர் கேனை 25 கரைச்சிக்கிட்டு டேங்க்கு ஒரு டப்பா ஊற்றிக்கிட்டு கூட ஒரு 50 கிராம் அமோனியம் சல்ஃபேட் சேர்த்து அடிச்சிருக்காரு. குறிப்பாக சொல்லணும்னா நல்லா கால் மீதி ஈரம் இருக்கிறப்ப நல்லா நெருவை அடிச்சிருக்காரு. நெருவை பிடிச்சி எங்கேயுமே வட்ட வட்டமாக தெரியாமல் இவரே அடிச்சிருக்காரு. பேட்டரி ஸ்பேரில் அடிச்சிருக்காரு. அதான் ரொம்ப முக்கியம். அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட்டும் நல்லாவும் இருக்குது. நம்ம நார்மலாக கேள்விப்பட்டிருப்போம், மருந்து 50%னா அடிக்கிற விதம் 50% சொல்லுவீங்களா? இந்த வயல் அதுக்கு எடுத்துக்காட்டு. ஓகேங்க, நான் சொல்ல வந்த டீட்டெயிலை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.